ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்திற்காக இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஃபாலோ பண்ண ரூல்ஸை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறாங்க. அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவோட சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கரூர் பிரச்சனைக்கு பிறகு எல்லாமே பாத்தீங்கன்னா தலைகீழா மாறி இருக்குது. இந்த நிலையில தற்பொழுது வெளியாகி உள்ள தகவலின்படி 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மிக தீவிரமாக விஜய் சார் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா பாணியில் விஜய் சார் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நேரத்தை சேமித்து தமிழகம் முழுவதும் விரைவாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் என தாவேகா கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த திட்டத்திற்கு 4 ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட முக்கிய பிரச்சார இடங்களுக்கு பயணம் செய்ய போறாங்களாம். அதன்படி பிரச்சாரங்கள் தற்பொழுது சாலை வழியாக நடக்காமல் ஹெலிகாப்டர் மற்றும் பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி நடத்த போறாங்களாம். இந்த ஒரு பயணம் பொதுமக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை தரும் என கூறப்படுகிறது. விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மாவோட பாணியில விஜய் சாரம் ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சார இடத்திற்கு வந்து மக்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.